அன்பிற்கினிய அன்பு நிறை சகோதர சகோதரிகளுக்கும் அன்பு நிறை நேயர்களுக்கும் இனிய அன்பான வணக்கங்கள் சமர்ப்பெறும். இன்றைய பதிவில் மே மாதத்தின் முக்கிய தினங்கள். இந்த மாதம் பருவகாலத்திலே கோடை வெயில் தாக்கம் அதிகம் இருக்கின்ற ஒரு நிலையில் இந்த மாதத்தினுடைய சிந்தனைகளை நாம் சிந்திக்கின்ற போது நாம் இந்த மே 15ஆம் நாள் குடும்ப தினம் என்று நாம் கொண்டாடுவோம். இந்த குடும்ப தினத்தை சார்ந்த அன்னையர் தினம், சகோதரர்கள் தினம், தொழிலாளர்கள் தினம், பாரம்பரிய தினம், செவிலியர் தினம், செஞ்சிலுவை சங்க தினம், ஒன்றிணைந்து வாழ்வதற்கான தினம், இரத்த அழுத்த தினம், தொலைத்தொடர்பு தினம், தீவிரவாத ஒழிப்பு தினம், எய்ட்ஸ் தினம், புகையிலை ஒழிப்பு தினம், பன்முக திறன் கொண்ட தினம், காணாமற் போன குழந்தைகள் தினம். அவை இந்த குடும்பத்தை சார்ந்த அதை வளப்படுத்துகின்ற சார்ந்த தினங்களாக இந்த மே மாதத்தில் இருப்பதை நாம் அறிகிறோம். ஆகவே பல்வேறு இளைஞர்களுக்கு இந்த தினத்தின் நாட்களும் இந்த தினம் அறிவிக்கப்பட்ட ஆண்டும் இந்த தினத்தை சர்வதேச நாடுகள், உலக நாடுகள், தேசிய அளவில் அதன் முக்கியத்துவம் சார்ந்து செயல்படுகின்ற நிலையை, அந்த நாளை குறித்து விழிப்புணர்வுகள் ஏற்பட இந்த முக்கிய தினங்களாக நமக்கு கொண்டாடப்படுகிறது. இதை உலகம் முழுவதும் செயல்படுத்தவும், சர்வதேச நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்படுத்தவும், ஐநா அமைப்பில் சார்பில் செயல்படுத்தவும் இந்த தினங்கள் சிறப்பிக்கப்படுவதை நாம் ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் சிந்திக்க அழைக்கின்றோம். நம் வீட்டுகளில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய நாட்காட்டியில் டெய்லி நாட்காட்டியில் ஒரு காகிதத்தை திருப்புகிறோம். அதில் முக்கிய தினங்களை பற்றியும் அதில் கீழிருக்கின்ற அருமையான சொற்றொடர்களையும் சிந்திக்க வார்த்தைகளையும் தயவுசெய்து படித்து அதை கிழியுங்கள். அல்லது பொது காலாண்டில் அரசு விடுமுறை நாட்கள், முக்கிய தினங்கள் இருப்பதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். ஆகவே சிறு வயதிலிருந்தே இந்த தினங்களை அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக இந்த குடும்பங்களில் நீங்கள் பழக்கப்படுத்த வேண்டும் என்பதை முக்கிய தகவலாக இந்த நேரத்திலே நாம் தெரிவித்து கொண்டு, இந்த ஒவ்வொரு நாட்களினுடைய சிறப்புகளை இந்த மே மாதத்திலே இருப்பதை நாம் பகிர்கின்றோம். மே மாதம் 1ஆம் தேதி தொழிலாளர்கள் தினம். இன்று பல வகைப்பட்ட நிறுவனங்கள், பல வகைப்பட்ட தொழிற்சாலைகள், பலதரப்பட்ட இயக்கங்கள் அனைத்திலும் கூட்டமைப்பாக தொழிலாளர்கள் இணைந்து, ஏன் சுரங்க தொழிலில் உள்ள ஒரு தொழிலாளர்கள், இவர்களை கௌரவிக்கும் வகையில் இவர்களை முன்னெடுத்து அவர்களை இணக்கமாக நடத்துகின்ற ஒரு முறையில்தான் அந்த தொழிலாளர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது. அவர்கள் உரிமையும் அவர்களையும் மரியாதையும் மதிப்பும் உள்ளவர்களாக இந்த தினத்தில் கொண்டாடப்பட வேண்டும் என்பதுதான் உலக தொழிலாளர்கள் தினமாக கொண்டாடுகின்றோம். இது சர்வதேச நாடுகள் இணைந்து செயல்படுத்திய ஒரு நாள். இது மட்டுமல்ல, இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த தொழிலாளர்கள் தினத்தை இந்த உலக நாடுகள் அதை பயன்படுத்த தெரிவிக்கப்படுகிறது. மேலும் 1960ஆம் ஆண்டு நம்முடைய தேசத்தினுடைய மறுசீரமைப்பு பாராளுமன்றத்தில் மகாராஷ்டிரமும் குஜராத்தும் இந்த மாநிலங்கள் உருவாக்கப்பட்ட நாளாகவும் இது கொடுக்கிறது. 2ஆம் நாள் சர்வதேச துணா தினம். அதாவது துணா மீன் வகைகள் இருக்கின்றன. அந்த மீன் காலத்திற்கு மீன்பிடி நடைமுறைப்படுத்துவதும், அவைகளை வளர்ப்பதற்கான காலங்களை வைத்து மீன்பிடி தடை, இவைகள் வளர்ப்பதற்காக, அதை பாதுகாத்து கொள்வதற்காக, நாம் ஊக்கப்படுத்துவதற்காக இது 2017ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது.
2017ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. மே மாதம் 3ஆம் நாள் உலக பத்திரிகை சுதந்திர தினம். அந்த பத்திரிகை என்பது மிகப்பெரிய ஒரு தூண். அந்த பத்திரிகையினுடைய நிகழ்வுகளை 1993ஆம் ஆண்டு யுனெஸ்கோவில் கொண்டாடப்பட்டது. இதனுடைய நோக்கம் என்னவென்றால் 1948இல் உலக அளவிய மனித உரிமைகள் மீறல்களை தடுப்பதற்கும் மனித உரிமைகள் மதிக்கப்படுவதற்கும் 19வது சரத்தாக சுதந்திரமான நடைமுறைகளை இந்த அரசுகள் பணியாளர்களை செயல்படுத்த இந்த பத்திரிகையினுடைய சுதந்திர நாளாக அனுசரிக்கப்படுகிறது. 2018இல் ஆக்ராவில் இந்த பத்திரிகையினுடைய சுதந்திர மாநாடும் நடைபெற்றது. மே மாதம் 4ஆம் தேதி சர்வதேச அளவில் தீயணைப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது. அதாவது ஆஸ்திரேலியாவில் புத்தரி என்ற இடத்தில் 5 தீயணைப்பு வீரர்கள் இறந்ததை முன்னிட்டு இந்த காரணமாக 1999ஆம் ஆண்டு இத்தினம் நிறுவப்பட்டது. அந்த நிலையில் மே 5ஆம் தேதி ஆப்பிரிக்க நாட்டின் உலக பாரம்பரிய நாள் தினமாக கொண்டாடப்படுகிறது. அதனுடைய கலாச்சாரம், இயற்கை பாரம்பரியங்களை பற்றி ஐநாவில் அதனுடைய கல்வி, அறிவியல், கலாச்சாரம் ஆகிய அடிப்படையில் இது ஏற்படுத்தப்பட்டது. 2018இல் இது கொண்டாடப்பட்டது. இதே நாளில் சர்வதேச பேறுகால உதவியாளர் தினம். அந்த பேறுகால இடர்பாடுகள் ஏற்படுகின்றதை ஒரு தினமாக குறித்து அதில் எப்படி மீட்பு பணியோ எப்படி உதவி செய்வதோ என்ற வரையறைகளை இந்த தினமாக அந்த நாளில் நினைவு கூறுவதற்காக அது செய்யப்படுகிறது. 1991இல் இந்த தினம் கொண்டாடப்பட்டது. 1987இல் நெதர்லாந்தில் சர்வதேச கூட்டமைப்பு இதை கௌரவிக்கவும் அங்கீகாரமும் ஏற்படுத்தியது. இதே தினத்தில் சர்வதேச வெளிப்புற தோட்டம் அமைப்பு தினமாக, நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு தாவரங்களும் எப்படி வளர்ச்சி பெறுகிறது. சாதாரண ஒரு வீட்டில் இருக்கின்ற ஒரு தாவரம் வளர்க்கின்றோமே, துளசி, அது நம்மளுடைய ஆக்சிஜனை, தீய சக்திகளை, அந்த தூய்மையான காற்றை வருவதற்கு தடையாக இருக்கிறதை தடுக்கிறதாம். நம் வீட்டிற்கு வேண்டுகின்ற ஆக்சிஜனை தருகின்ற இந்த தாவரங்கள் வெளி சூழலிலும் வெளி வட்டத்திலும் இந்த தாவரங்கள் வளர்க்க விட வேண்டும் என்பதற்கு தான் அதை வெளி தோட்ட தினம். அவைகள் ஆக்சிஜனை பெற்று இந்த வெளி சூழலிலே, காற்றிலே அதை பரவவிடுவதற்காக இந்த தினத்தை கொண்டாடுகின்றார்கள். இதனுடைய தொடக்கம் 2005 செப்டம்பரிலிருந்து தொடங்கப்பட்டது என்பதை நாம் இந்த நேரத்திலே கவனிக்க வேண்டும். மே மாதம் 6ஆம் தேதி சர்வதேச உணவு கட்டுப்பாடு தினம். இன்று உலகில் நம்முடைய உடல் சார்ந்த கொழுப்புகள், நோய்கள், இவைகளெல்லாம் தான் பயன்படுத்துகின்ற உணவினுடைய கட்டுப்பாடு இல்லாவற்றால் ஏற்படுகிறது. இன்று விரைவு உணவுகள் வந்துவிட்டன. அன்றைய பழையகால உணவுகள் எப்படி நம் பெரியோர்கள், முன்னோர்கள் அதை பயன்படுத்தி உணவே மருந்து என்ற அடிப்படையில் இருந்தார்கள். ஆகவே உணவு கட்டுப்பாடு இருக்க வேண்டும் என்பதை இந்த தினமாக கொண்டாடி இதற்கு அடையாளமாக வெளிரிய நீலம் என்ற ஒரு அடையாளத்தையும் அந்த கொடியும் அமைத்தார்கள். 1992இல் இது கொண்டாடப்பட்டது. இந்த தினத்திலே உலக சிரிப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். ஆகவே ஒரு மனிதன் ஒரு நாளில் பல்வகையான சிரிப்புகளை, சந்தோஷங்களை தன்னுடைய உறவினர்களோடு, சகோதரர்களோடு, நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். சிரிக்காதவே ஒரு மனிதன் இருந்தால் அவனுக்கு அழுத்தம் ஏற்படுகிறது. ஆகவேதான் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்ற ஒரு பழமொழி நம்ம தமிழில் இருக்கின்றது. இந்த சிரிப்பு வகையிலே கூட 72 வகையான சிரிப்புகள் இருக்கிறது. நீங்கள் எல்லாம் பாருங்கள், சிரிப்பீர்கள்.
அந்த சிரிக்கிறவருடைய துணிகளையும் அந்த நிலைகளையும் அறிந்தே அவருடைய நிலைகளை நாம் அறியலாம். ஆகவே இந்த உலக தரவில் இது சிரிப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது. இதை டாக்டர் மதன் கட்டரியாவால் ஒருங்கிணைக்கப்பட்டது. நாம் சார்லி சாப்ளின் படம் அந்த காலத்தில் பார்த்திருப்போம். அவன் எத்தனை வகையான சிரிப்புகளை அந்த படங்களில் அவனுடைய நடிப்பில் சிரித்து சந்தோஷத்தை உருவாக்கிறான். ஒரு விதத்திலே ஒருவர் நான் மட்டும் சிரித்தால் என் முகம் பாவனை ஒரு மகிழ்ச்சியாக மலர்ச்சி பெறுகிறது. ஆனால் அதே நபர் அங்கிருக்கின்ற ஒரு 20 பேரை ஒரு 50 பேரை சிரிக்க வைக்கின்ற போது அந்த 50 நபர்களுடைய முகங்களும் பொலிவும் மகிழ்ச்சியும் பெற வைக்கிறதே. அதனால தான் இதை முக்கிய தினமாக சிரிக்க வைக்க வேண்டும். இதற்கு பல நாடுகளிலே இந்த சிரிப்புக்காக ஒன்று கூடி சிரிப்பை கொண்டாடுகின்றார்கள். ஆகவே நம் நோயை தடுப்பதற்கான ஒரு அரிய மருந்து இந்த சிரிப்பு தினமாகும். அடுத்தது மே 7ஆம் தேதி உலக தடகள விளையாட்டு தினம். இந்த தடகள விளையாட்டு தன்னுடைய தனித்திறனை மேம்படுத்துவதற்கு அதை ஊக்குவிப்பதற்காக 1996ஆம் ஆண்டு உலக அளவில் இந்த தடகள விளையாட்டு சர்வதேச கூட்டமைப்பு IAAF என்ற ஒரு நிறுவனத்தின் மூலம் இத்தாலியில் இது தொடங்கப்பட்டது. மற்றும் இன்றைய 2025 மே 7ஆம் தேதி என்ன நடந்தது? நம் மிகப்பெரிய பாரதம் வல்லரசு மிக்க ஒரு நாடும் ஏஜி அப்துல் கலாம் அவர்கள் கண்டுபிடித்த அந்த தொலைநோக்கு பார்வையிலே அவர் செயல்படுத்தியது இன்று நம்முடைய பாராளுமன்றத்தையும் அந்த தீவிரவாதியை மீட்பதற்காக விமானை கடத்தி பண்ண அந்த தீவிரவாதியினுடைய இருப்பிடங்களை அறிந்து இந்த மே 7ஆம் தேதி 9 இடங்களை நம் அழித்திருக்கின்றோம். 100 தீவிரவாதிகளை இழைத்திருக்கின்றோம். என்ன ஒரு பெருமை! உலகமே இன்று நம் இந்தியாவை திரும்பி பார்க்கின்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிற நாள். அந்த விமான தாக்குகள் நம்முடைய நாட்டில் வருவதற்கு முன்னாடியே அதை அழித்தும் அவர்களுக்கு தெரியாத அந்த தொலைநோக்கில் கண்டுபிடிக்க முடியாத அளவில் அவர்களிடத்தை தாக்கியும் இந்த மே 7ஆம் தேதி ஒரு வரலாற்று நாளாக பதிவு செய்து இந்த நேரத்தில் நாம் நினைவு கூற வேண்டும். அதற்காக போராடிய அத்தனை வீரர்களையும் நாம் இந்த நேரத்திலே ஒரு கணம் நன்றி சொல்லி அவர்களுக்காக தியானிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, 8ஆம் தேதி உலக செஞ்சிலுவை சங்க தான் தொடங்கப்பட்ட தினம். இது 2018 ஒரு கருப்பொருளாக உருவாகி உலகம் முழுவதும் இந்த சிங்கத்தை நியமித்து குழுவாக செயல்பட்டார்கள். அதை ஹென்றி டுனட் என்பவர் 1828 தொடங்கினார். அவர் ஜெனீவாவில் பிறந்திருக்கின்றார். ஆகவே இந்த உலகம் ஒரு அமைதியான முறையில் போர்களால் பாதிக்கப்படுபவர்களுக்காக அவர்களுக்கான ஆலோசனையும் அமைதியும் ஏற்படுத்துவதற்கான ஒரு தினமாக இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த தினம் மேலும் உலக போரில் உயிரிழந்தவர்கள் அவருடைய நினைவாகவும் இந்த நாள் கொண்டாடப்படுகின்றது. மே 8ஆம் தேதி அவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கின்ற விதத்திலும் திட்டங்கள் செயல்படுத்தவும் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. ஆகவே ஐக்கிய நாடுகள் இதை 60 ஆண்டுகளுக்கு பின் இதை நினைவாக 2005 இந்த தினத்தை மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த ஒவ்வொரு நாளின் சிறப்பையும் நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய எதிர்கால வாழ்வினுடைய இளைஞர்களுடைய சிந்தனைக்கு அவர்களுக்கு வினாவுக்கு விடையளிக்கின்ற வகையில் இவைகளெல்லாம் நாம் கருத்தோற்றமாக நாம் மனதில் பதிய வைக்க வேண்டும். ஏன் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், பள்ளிகளிலும் கல்லூரிகளும் இந்த மாணவர்களுக்கு இத்தனையான தேடல்களை இதன் அவசியங்களை அறிந்து நாம் செயல்படுத்த வேண்டும். அப்போதுதான் ஒரு அமைதியான உலகத்தையும் இதை நாம் படைக்க முடியும் என்பது இதிலிருந்து தெரிகின்றது. மே 9ஆம் தேதி ரவீந்தர் ஜெயந்தி தினமாக இந்த ஐரோப்பாவில் கொண்டாடப்படுகிறது. இது உலகம் அமைதிக்காகவும் வளமை ஏற்படுத்தும் நாளாகவும் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. மே 11ஆம் நாள் தேசிய தொழில்நுட்ப தினம். இது இந்தியாவிற்கு சால பொருந்தது.
1998ஆம் ஆண்டு பொக்ரேன் அணு சோதனையை வெற்றி பெற்றதும் அதை தொழில்நுட்பம் கொண்டாடப்படுகின்ற நாளாக நம் உள்நாட்டிலே இத்தகைய விமானங்களை, போர் விமானங்களை, எதிரிகள் நாட்டிலிருந்து வருகின்றவர்களை தடுப்பதற்காகவும் மிக நுட்பிய இப்போது ஏற்பட்ட இந்த போரில் நம்மளிடம் இருக்கின்ற இந்த தொழில்நுட்பமான கருவிகள் பல ஆயிரம் வீரர்கள் இருப்பினும் இருந்த இடத்திலிருந்து அவர்களுக்கு தெரியாமல் இந்த தொழில்நுட்பங்களை நாம் இன்று பயன்படுத்தி வெற்றி கண்டிருக்கின்றோம் என்றால், ஆகவே இந்த தினத்தை அவர்கள் சிறப்பாக கொண்டாடுகின்றார்கள் மே மாதம் 11ஆம் தேதி. மேலும் திரிசூல ஏவுகணை சோதனையும் நாம் முன்னோடி செய்தோம். ஆகவே நம்மளுடைய ஏபிஜே அப்துல் கலாம் தான் இது இந்தியா வல்லரசு என்று அவர் சிந்தனையால் உருவாக்கப்பட்டது தான். இந்த நேரத்திலே ஒரு சிறந்த தொழில்நுட்பத்திற்காக நம்முடைய விஞ்ஞானிகள் சாதாரண இந்த ஏவுகணையினுடைய வேகம் சில வினாடிகளிலே, சில நிமிடங்களிலே சென்று தாக்கக்கூடிய அளவுக்கு இருந்த உத்தியை ஒரு சாதாரண ஒரு விளக்கம் சொல்லுகின்றேன். ஒரு கல்லை கையால் எறிந்தால் அது குறிப்பிட்ட தூரம் போகும். அதுவே உண்டிக்கல் என்ற வைத்து அதை விட்டினால் அது குறிப்பிட்ட தூரம் தோன்றும். ஆனால் ஒரு கவண்டிக்கல்லை அது வைத்து அதை சுற்றி அதை வீசுகின்ற போது அதனுடைய வேகம் அதிகரிக்கிறது. அந்த வேகம் அதிவதற்காக அந்த கவுண்டிக்கல்லை சுத்துகின்ற வேகத்தை பொறுத்து அதன் வேகம் அதிகிறது. இதைத்தான் மயில்சாமி அண்ணாதுரை விஞ்ஞானி தான் படிக்கின்ற போது 8ஆம் வகுப்பிலே இந்த தத்துவத்தை அறிந்தார். அதனால்தான் பல நாட்டு அரசுகள் எல்லாம் மதிப்புள்ள விலை உயர்ந்த நிலைகளை உருவாக்குவதற்கு அதிக பொருளாதாரங்களை, பணங்களை செலவு செய்து அவர்கள் கண்டுபிடிக்கின்றார்கள். நாம் குறைந்த பணத்திலே இத்தகையான ஒரு முன்னேற்றத்தை செய்கிறோம் என்றால் இத்தகைய அனுபவம் தான் நம்மளுடைய பேரு விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை படிக்க காலத்தில் ஏற்பட்ட அனுபவம் தான் இந்த செயற்கைக்கோளையும் இவைகளையும் கண்டுபிடிப்பதற்கான வேகத்தை, அதை சென்று தாக்கக்கூடிய நேரத்தை சுருக்குவதற்கான செலவுகள் இல்லாமல் இந்த விஷயங்களை கண்டுபிடித்ததை பார்க்கின்றோம். ஆகவே ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொருடைய அனுபவங்கள் தான் இந்த தொழில்நுட்ப கருவிகளை உண்டாகுவதற்கு காரணமாக இருந்ததை நாம் பார்க்கின்றோம். மே 12ஆம் தேதி சர்வதேச செவிலியர் தினம். இன்று மருத்துவ துறையிலே எடுத்துக்கொண்டால் அந்த செவிலியர்கள் காட்டுகின்ற அன்பு, நம்மளுடைய உடல் நோய்கள் இருக்கின்ற, காயங்கள் ஏற்படுகின்ற முறைகளை அதை முறையாக, அன்பாக, அக்கறையுடன் நம்மோடு செயல்படுத்துகின்ற அந்த செவிலியர்கள் தான் இன்று மனித பாதுகாப்பாளர்கள். அப்பேற்பட்ட நேரங்களை 1965ஆம் ஆண்டு சர்வதேச தினமாக இது கொண்டாடப்பட்டது. செவிலியர்களின் குரல் இந்த மனித குரலுக்கு சமமானது. அவர்களுடைய செயல்களும் சிந்தனைகளும் அன்பும் பரிதாபமும் மிக முக்கியமாக அவருடைய குரலாக ஒலிக்கிறது என்பதை இந்த நேரத்திலே பார்க்கின்றோம். இந்த தினத்திலே சர்வதேச வலசை போக்கும் பறவைகள் தினம். 2018இல் பறவைகள் மீதான பாதுகாப்பு, அவைகள் வெளிநாட்டிலிருந்து வந்து குறிப்பாக வேடந்தாங்கல் சரணாலயம் போன்ற இடத்தில் தங்கி அதன் இனப்பெருக்கம் செய்துவிட்டு திரும்பவும் அதே இடத்துக்கு செல்லுகின்றன. ஆகவே இந்த தேசிய பறவையாக இருக்கின்ற நிலையிலும் பல பறவைகள் இத்தனை காலம் கடந்து வந்தாலும், பல தொலைவுகள் கடந்து வந்தாலும் அவைகள் அவருடைய சந்தோஷத்தை, அதை ரசித்து நாம் பார்க்க வேண்டும், வெளியே அதுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தினமாகவும் இந்த நேரத்தில் கொண்டாடப்படும். மேலும் உலக சீரான வர்த்தக தினம். ஒரு வர்த்தகம் என்பது அதை முறைப்படுத்தி, அதை செயல்படுத்தி சீரான முறையில் அந்த வர்த்தகத்தை செயல்படுத்துவதற்காகத்தான் சீரான வர்த்தக தினமும் இந்த நாளில் கொண்டாடப்படுகிறது. இது 1918இல் ஒரு கருப்பொருளாக உருவாகி தக்க நேரத்தில் இந்த பொருளை கொண்டு சீராக செயல்படுத்த வேண்டும், வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சீரான வர்த்தக தினமாக கொண்டாடப்படுகிறது. மே 13ஆம் நாள் சர்வதேச அன்னையர் தினம். நாம் ஒவ்வொருவரும் நம் அன்னையை, நம் 10 மாதம் சுமந்த அந்த தாயை சிறப்பிக்கின்ற வகையிலே தான் இந்த குடும்பங்கள் தினத்திலே அன்னையர் தினத்தை சேர்த்திருக்கின்றார்கள்.
ஆகவே இந்த தினம் 1908ஆவது வருடம் கொண்டாடப்பட்டது. ஆகவே தாயின் கருவறை ஒரு புண்ணிய ஸ்தலம். அந்த புண்ணிய ஸ்தலத்திலிருந்து தான் அறிவுள்ள ஒரு மகனாக, சான்றோர்களாக அந்த 10 மாதம் அந்த குழந்தையை தாளாட்டி வளப்படுத்தி வளர்க்கின்ற அந்த அன்னையை போற்றப்பட வேண்டும். அவர்களை அந்த புறந்தள்ளுகின்ற காப்பகத்திலே நாம் சேர்க்க விடக்கூடாது என்பதை நினைவுறுத்துதான் இந்த அன்னையர் தினம் கொண்டாடப்படுகிறது. அதுக்கடுத்தது மே 15 மத்திய நாளிலே 30 நாட்களுக்கு முன்னும் பின்னும் நடுவிலே இந்த குடும்ப தினங்கள் வருகிறது என்றால், ஆதியிலே மனிதன் தனிமையாயிருப்பது நன்றென்று அவனுக்கு ஏற்ற ஒரு துணை தேவை என்பென்று ஒரு குடும்பத்தை உருவாக்கிய இறைவன். இந்த குடும்பங்கள் தான் இந்த வளத்திற்கும் இந்த நாட்டிற்கும் இந்த சமூகத்திற்கும் ஒரு நாற்றாங்காலாக இருக்கிறது. அந்த குடும்பங்களில் இருந்து இந்த குழந்தைகள் வளர்த்தெடுக்கப்பட்டு இன்று மேன்மை மிக்க சாதனையாளராக வாழ்கிறார்கள் என்றால் அந்த குடும்பத்தில் இருந்துதான். நான் சற்று காஞ்சிபுரத்தில் ஒரு விழாவிற்கு சென்றிருந்த போது ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற 9 பிள்ளைகளும் அந்த அம்மாவோடு ஒரே காம்பவுண்டில் ஒரே வீட்டில் ஒவ்வொரு தனித்தனி குடும்பங்களாக ஒருங்கிணைந்து வாழ்கின்றார்கள் என்பதை இன்றைய நேரத்திலே நான் பதிவு செய்கின்றேன். அதில் காஞ்சிபுரம் விமலா அருட்சகோதரி அவர்கள் இவர்களை செப்பனிட்டு இவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து அண்ணன்மார்கள், தம்பிமார்கள், அக்காமார்கள் அனைத்து விசேஷத்தையும் அந்த குடும்பமாக செய்து பகிர்ந்து உணவளித்து மகிழ்வதை பார்க்கின்ற போது இதுதான் நல்லதொரு குடும்பம். ஆகவே நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் அனுசரித்து விட்டு கொடுப்பவர் கெட்டுப்போவதில்லை என்ற ஒரு தருணத்திலே அது மாமியாராக இருந்தாலும் அண்ணன் தங்கையா இருந்தாலும் இந்த உறவுகள் இந்த குடும்பங்களில் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆகவேதான் இதை 2018 குடும்பங்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஆகவே அது ஒரு நாற்றங்கால். அதிலிருந்து தான் அந்த விலை மதிக்காத ஒரு பெரிய ஒரு சமூகம் உருவாகிறது. ஒரு சமயத்திலே ஒரு குடும்பங்கள் உருவாவதற்கு அந்த பிள்ளைகள் தலை சிறந்தவர்கள் வருவதற்கு மேலை நாடுகளெல்லாம் கருவுற்ற 3ஆம் மாதத்திலேருந்தே பள்ளிக்கு செல்கின்றார்களாம். ஏனென்றால் அவர்கள் வாரிசு தலை சிறக்க வேண்டும் என்று. அதனால்தான் நம்மளுடைய குடும்பங்களில் 7ஆம் மாதம் சீமந்தம் கொண்டு தாய் வீட்டுக்கு வருகின்றார்களே, அந்த தாய் அந்த குழந்தையை மகிழ்ச்சியுடன் பெற்றிருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த தாய் வீட்டிற்கு வருகின்றார்கள். அந்த வீட்டிற்கு வலது காலை வைத்து உள்ளே செல்லுகின்ற போது விளக்கேற்றுகிறார்களே, அந்த வீடு ஒளிமிக்கதாக இருக்க வேண்டும், நல்லதொரு குடும்பமாக பரணிக்க வேண்டும், இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் ஒருவருக்கு ஒருவராக இந்த விட்டு கொடுத்து வாழ வேண்டிய இந்த குடும்பங்களை உருவாக்க வேண்டும். இந்த குடும்பங்கள் மேன்மை மிக்கதாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை உலக அளவிலே உலக குடும்ப தினமாக கொண்டாடப்படுகிறது. மே 16ஆம் நாள் சர்வதேச ஒளி தினம். இது 1960இல் இயற்பியல் பொறியியல் என்ற தியோடா மெய்யன் என்பவர் லேசர் செயல்பாட்டை கண்டறிந்தார் அந்த ஒளியின் மூலமாக. அதுதான் வெற்றி அடைந்து இது யுனெஸ்கோவால் கொண்டாடப்படுகிறது. ஆகவே அந்த ஒளியை அந்த லேசர் கண்டுபிடித்த நாளாக இந்த நாள் இருக்கிறது. இது மட்டுமல்ல, இந்த நாளிலே சர்வதேச ஒன்றிணைந்து வாழ்வதற்கான சர்வதேச அதை தான் நம்முடைய பிரான்சிஸ் முன்னாள் போப்பரசு அவர்கள் இந்த உலக நாடுகள் மக்கள் ஒன்றிணைந்து வாழ வேண்டும், மதங்களாலும் ஜாதிகளாலும் நிறங்களாலும் பிரிக்கப்படக்கூடாது என்பதை வலியுறுத்தி ஒன்றிணைந்து வாழ வேண்டியதற்கான ஒரு நாளாக சர்வதேச நாடாக இது ஐநா அறிவித்திருக்கின்றது. 1997இல் இந்த அமைதி கலாச்சாரத்திற்கு சர்வதேச ஆண்டாக 2000இல் அறிவித்து உலக அமைதியும் ஒன்றிணைந்தும் செயல்படுவதற்காக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. இதே நாளில் குழந்தைகளுக்கான அகிம்சை ஆண்டாக இந்த ஐநா 2001 முதல் 10 வரை கொண்டாடியது. ஏனென்றால் அந்த சிறு குழந்தையிலே அவர்களுக்கான முற்போக்கு சிந்தனையை, அவர்களுக்கான ஒரு அமைதி சூழலை ஏற்படுத்த வேண்டும். முரட்டுத்தனமான அவர்களுடைய முற்போக்கு சிந்தனையை தாண்டி அந்த குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் இதை குழந்தைகளுடைய அகிம்சை தினமாக கொண்டாடப்படுகிறது. மே 17ஆம் தேதி சர்வதேச உயர் இரத்த அழுத்த தினம். நம் உடலில் இருக்கின்ற இரத்த அழுத்தத்தை
நாம் பார்க்கின்றோம், அளவிடுகின்றோம், அதற்கேற்ற முறைகளிலே நாம் அதை பாதுகாக்கின்றோம். ஆகவே 2008ஆம் ஆண்டு சர்வதேசம் இதை அறிவித்தது. நம்மளுடைய உடல் சார்ந்த நிலைகள் நல்லதொரு உடல் வளமாக இருக்க வேண்டும் என்பதற்கான இதை கண்டறிந்து இரத்த அழுத்த தினம் கொண்டாடப்படுகிறது. இதோடு அந்த நாளில் உலக தொலைத்தொடர்பு நாளாகவும் ஒரு தகவல் சமூக தினமாகவும் 1865 உருவாக்கப்பட்டு அப்போதுதான் தந்தி என்ற முறையிலே அந்த தொலைத்தொடர்பு செய்யப்பட்டது. ஆகவே 2018 செயற்கை நுண்ணறிவின் பயன்பாட்டை பயன்படுத்தி வெளிப்படுத்தியது இந்த நாள். இதே நாளில் தன் பாலினம், மூன்றாம் பாலினம் அவர்களுடைய உரிமை, அவர்கள் மதிக்கப்பட வேண்டும், கண்ணியத்தோடு செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் மனித மீறல்கள் செய்யப்படுவதை தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தினமாக கொண்டாடப்படுது. இதைதான் நம்மளுடைய முன்னாள் பாப்பரசர் அவர்கள் இந்த மூன்றாம் பாலினத்தை கண்ணியத்துடன் அவர்களுக்குரிய கௌரவத்தை வலியுறுத்த வேண்டும் என்று அறிக்கைகளாக பல நாட்டுகளுக்கும் மக்களுக்கும் தெரிவித்து அவர்களும் வாழப் பிறந்தவர்கள் என்பதை இந்த நேரத்திலே வலியுறுத்தியதனால் இந்த தினமாக அது கொண்டாடப்படுகின்றது. மூன்றாவது சர்வதேச அருட்காட்சியகம் தினம். இதை பலரும் அந்த அருட்காட்சியத்தில் சென்று வரலாற்று பின்னணிகளையும் அதனுடைய மதிப்பீடுகளையும் அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த அருங்காட்சிகளெல்லாம் ஒருங்கிணைத்து அருங்காட்சி தினமாக இது நாம் கொண்டாடப்படுகின்றோம். இது 1977 தொடங்கப்பட்டது. 2018 அருங்காட்சிகளை இணைத்து புதிய வழிமுறைகளை இந்த சமூகம் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை இந்த தினமாக கொண்டாடுது. இதே தினத்தில் உலக எய்ட்ஸ் தினம். HIV தடுப்பு என்ற முறைகளை மனித ஒழுக்கத்திற்கு அப்பாற்பட்ட கேடு விளைவிக்கின்ற ஒரு நிலைகளை இந்த மனிதன் தவிர்க்க வேண்டும் என்பதற்காக 1997 அமெரிக்க ஜனாதிபதியான கிளின்டன் அவருடைய உரை இதை பற்றி வலியுறுத்தினார். ஆகவே அன்றைய நாளில் இருந்துதான் இந்த உலக எய்ட்ஸ் எதிர்ப்பு தினமாக கொண்டாடப்படுகின்றது. மே 20ஆம் தேதி உலக அளவியல் தினம். இந்த உலகம் ஒரு நிலையிலே செயல்படுத்த வேண்டும் என்றால் அளவீடு முறைகள் ஒரே மாதிரி இருக்க வேண்டும். அதற்கு தான் இந்த மீட்டர், அந்த எடை கற்கள், இவ்வளவு தூரம் ஒளி தூரம் என்பதை கணக்கிட்டு இதை அளவீடு தினமாக நாம் கொண்டாடப்படுகிறது. 1875 அப்போது ஒரு 17 நாடுகள் இணைந்து இதை செயல்படுத்த தொடங்கியதாம். ஆகவே இந்த உலக அளவீடுகள் சீராக இருக்க வேண்டும், இடத்திற்கு இடம் மாறிவிடக்கூடாது. ஆகவே தான் இந்த அளவீடுகளை ஒட்டுமொத்த உலக அளவிலும் ஒரு அளவீடாக அறிவித்தது. இதே தினத்தில் உலக தேனீக்கள் தினம் கொண்டாடப்படுகின்றது. 18ஆம் நூற்றாண்டில் லியோ வெனிஸ் நவீன தேனீகள் வளர்ப்பு முன்னோடியாக தொடங்கி அதை 2018 சங்கமாக உருவாக்கப்பட்டு இன்று வேளாண்மையிலும் உணவிலும் இதை செயல்படுத்துவதற்காக 2017 உலக தேநீர் தினமாக கொண்டாடப்படும். மே 21 சர்வதேச கலாச்சார பன்முகை தினம். இதனுடைய வளர்ச்சியை யுனெஸ்கோ ஏற்றுக்கொண்டு 2022 பதிவு செய்தது. மேலும் இந்த தினம் மிக முக்கியமான தினம். 1997 இந்தியாவின் 7வது பிரதமரான ராஜீவ்காந்தி படுகொலை. அதன் பின் தான் இந்த தீவிரவாத எதிர்ப்பு தினமாக அறிவிக்கப்பட்டு VP சிங்கினுடைய தலைமையில் இது அறிவிக்கப்பட்டது. மே 22ஆம் தேதி உலக சர்வதேச பன்முகை தினம் என்ற ஒரு கருத்துரில் பல்லுயிர்கள் பெருக்கத்திற்கும் 25 ஆண்டுகள் நடவடிக்கைக்குமான உலக சர்வதேச பன்முகை தினமாக ஒவ்வொருவருக்கும் பன்முகத்திறன் இருக்கிறது, அதை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. மே 23 உலக கடல் ஆமைகள் தினம். 2008 அமெரிக்காவில் ஆமைகளை மீட்டெடுக்கும் தினமாக கடல் ஆமை, நில ஆமை 2 வகை இருக்கிறது. அதை குறித்து புரிதல், அது வெறும் எங்கிருந்தாலும் அந்த ஆமைகள் அந்த முட்டையிட்டு தன் இனத்தை பெருக்கிவிட்டு அந்த இடத்துக்கு சென்று விடுமாம்.
இப்படி அதனுடைய உயிர் வாழவும் அதன் வளர்ச்சியை ஊக்கப்படுத்தவும் தான் 1990 தொடங்கப்பட்டது. மே 24 சகோதர தினம், தேசிய நினைவு தினமாகும். நம்முடைய சாமி விவேகானந்தர் சிக்காகோவில், அமெரிக்காவில், டியர் பிரதர் சிஸ்டர், என் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே என்று சொல்லி அவர்களை மிரள வைத்தார். ஆகவே அந்த தினம் உலக சகோதர தினமாக கொண்டாடப்படுது. மே 25 காணாமல் போன குழந்தைகள் தினம். எத்தனையோ குழந்தைகள் இன்று களவாடப்படுகின்றார்கள். அவர்களை மீட்பதற்காகத்தான் அந்த நேரத்தை 1983 அறிவிக்கப்பட்டு, அது 1998 தொடங்கப்பட்டு, காணாமற் போனவர்களுடைய புகைப்படங்களை, அதனுடைய செய்திகளை கண்டறிந்து அதை மீட்க வேண்டிய மீட்பு குழுக்களை கண்டறிந்து இந்த தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த தானத்திலே உலக தைராய்டு தினமாகவும் பாருங்கள், உடல் சேர்ந்த ஒரு குடும்பத்தினுடைய நாள் விழா கொண்டாடுகின்ற போது எல்லாம் இந்த மாதத்திலே சேர்ந்து வருகிறது. ஆகவே அந்த தைராய்டு தினத்தையும் 2008 கண்டறிந்து அதற்கான நோயின் தினமாக அதை கொண்டாடுகின்றார்கள். அதை தைராய்டு விழிப்புணர்வு வராதற்கு என்ற ஒரு செயல்களை எப்படி முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த தினம். மே 30 சர்வதேச உருளைக்கிழங்கு தினமாக, பயன்பாட்டிற்கு அதிக உணவாக பயன்படுகின்ற உருளைக்கிழங்கை ஆதரித்து உணவுகள் தேவை என்பதற்காக நாம் இதை பயன்படுத்துகின்றோம். இதே நேரத்தில் கோவா மாநிலம் 1987 அங்கீகரிக்கப்பட்டதை நாம் இந்த நேரத்திலே கூறுகிறோம். அது மட்டுமல்ல, பத்திரிகை தினமாக, அங்கே பத்திரிகை சுதந்திர தினம், இங்கே பத்திரிகை தினமாகவும் கொண்டாடப்படுகிறது. மே 31 புகையிலை ஒழிப்பு எதிர் தினம். இன்று புகையினால் மனிதன் பாதிக்கப்படுகின்ற நிலையில் அவனுக்கு ஆலோசனையும் வாழ்வாதாரத்துக்கான முன்னேற்பாடுகளை உதாரணம் சினிமா தியேட்டர், மற்ற இடத்தெல்லாம் அரசு விளம்பரத்திலே அந்த புகையிலை ஒழிப்பு பாதிப்பை பற்றி விளம்பரப்படுத்தி கொண்டு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது. ஆகவே இந்த மே மாதத்தின் அத்தனை தினங்களும் குடும்பம் சார்ந்த தினங்களாக பல இருக்கிறது என்பதை தெரிவித்து, இதை இளைஞர்களும் சகோதர சகோதரிகளும் பயன்பெற்று ஒவ்வொரு நாளின் சிறப்பை அந்த நாளில் நம் குடும்பத்தோடு பகிர்ந்து இந்த நாளுடைய சிறப்பை நீங்கள் உரையாடுங்கள். வாழ்வை வளமாக்குங்கள். நன்றி, வணக்கம்.